இப்போ நீங்களும் தாக்குறீங்க அவரும் தாக்குறாரு அப்படின்னா 2 பேர்த்துக்கும் காயம் ஏற்படும். உங்களுக்கு கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும். மாறி மாறி அடித்து மல்லு கட்டுறது பேர் சண்டையே கிடையாது. சண்டைனா நம்ம பழகிறதே தற்காப்பு கலை தான். அப்போ முதல்ல தற்காப்பு தான் வருது, தாக்குறதெல்லாம் வரல. அப்போ தடுக்கணும். முதல்ல அவங்க ஒரு செய்கிறாங்கன்னா அதை தடுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்த தாக்குதல் கொடுக்கணுமே தவிர்த்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கோன்னா யாருக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது. அப்போ முதல்ல ஒரு செய்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு உண்டான கவனம் நமக்கு வரணும். அப்படின்னா பயத்தில் நான் என்ன செய்வேன், அவர் அடித்தாருன்னா திருப்பி நானும் அடிச்சிடுவேன். அப்போ இது கடைசி வரைக்கும் நம்மளை மேம்படுத்தாது. நம்ம நின்று கம்பை கவனித்து கட்டி பழகணும். அப்படின்னா தான் சண்டை நீங்கள் சொல்கிற தற்காப்பு கலையாக கொண்டு போக முடியும். ஆனால் வழி அவன்கிட்ட ஈஸியாக அவன்ட்டிடலாம். அதான் பழக்கம் வரும். நீங்கள் நீட்டி பாருங்க, அவமட்டுவாங்க. முதல்ல சும்மா நீட்டி பழகுதுன்னு சொல்லுவேன், அடுத்த அடியாக எடுப்பாங்க மெல்ல, அதை அவமட்டி பார்க்கணும். அது இல்லை நிற்கமா அவட்டு தான் தெரியுதா இல்லையா? அது இல்லை புரியுதுலா? அவட்டும் இப்போ என்னெல்லாம் முக்கியம் சண்டை போட? இப்போ என்னெல்லாம் முக்கியம்? எல்லை வேற எதிரி உள்ளே போனோம்னா என்ன தேவை? சண்டை 2 பேரும் எல்லையில் நிற்கிங்க, உள்ளே போனோம்னா எதுக்கு தயாராகணும்? அடிக்க தயாராகணும், அடிவாங்கன்னு தயாராகணும். ஏன்னா அவங்க அடிப்பாங்க, அதுக்கு ரெடியாக தான் உள்ளே. இப்போ நான் நிற்கோம்னா எல்லைக்கு 2 பேர் நிற்கிங்களா, உள்ளே போனாலும் என்ன செய்யணும்? அவங்க அடிப்பாங்க. நான் ஒன்றே யோசிச்சுங்க, எதிரியும் திருப்பி அடிப்பாங்க. ஏன்னா சும்மா நிற்க மரம் கிடையாது. நம்ம என்ன அடித்தாலும் மரம் நம்மளை திருப்பி அடிக்காது. ஆனால் எதிரி அப்படி கிடையாது. நம்ம உள்ளே போனால் அவங்களும் திருப்பி அடிப்பாங்க. நம்ம அடிக்குமா, நமக்குள்ளே வந்து நம்ம அடிக்குமா இல்லையா? அதே மாதிரி ஏற்றலாம் நம்மளை அடிப்பாங்க. அப்போது உள்ளே போனால் முதல்ல கெட்ட தயாராக இருந்துக்கோங்க. புரியா இல்லையா? தயாராகணும். அப்படி அடிச்சுட்டு பிரிஞ்சு வெளியே வரதும் தயாராகணும். அடிச்சுட்டு நம்ம அடித்து உள்ளே நின்னோம்னா திருப்பி அவங்க அடிக்க தானே செய்வாங்க. அதை கட்டி வெளியே வரணும், அந்த எல்லையை பிடிச்சி வெளியே வரணும். புரியுதா? இதை வச்சு சண்டை நடக்கும் போது சண்டை உங்களுக்குள்ளே மாறி மாறி பிரித்து இறக்கி விடுவோம்.